சாந்தி. शिव भगवानुடைய மகா வாக்கியம் தேதி 1/9/2025. मीठे बच्चे, तुम्हें इस पुरुषोत्तम संगम युग पर ही उत्तम से उत्तम पुरुष बनना है. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் மட்டுமே உத்தமத்திலும் உத்தம புருஷர்களாக ஆக முடிகின்றது. சப்சே உத்தம் புருஷே ये லக்ஷ்மி நாராயண். அனைவரையும் விட உத்தம புருஷர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர். கேள்வி, तुम बच्चे बाप के साथ साथ कौन सा एक गुप्त कार्य कर रहे हो? குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவுடன் சேர்ந்து எந்த ஒரு குப்த காரியத்தை செய்கிறீர்கள்? பாபா பதில் சொல்றாங்க, आदि सनातन देवी देवता धर्म और देवी राजधानी की स्थापना तुम बाप के साथ गुप्त रीति से ये कार्य कर रहे हो. ஆதி சனார்த்தன தேவி தேவதா தர்மம் மற்றும் தெய்வீக ராஜ்யத்தின் ஸ்தாபனை நீங்கள் பாபாவுடன் சேர்ந்து குப்த ரூபத்தில் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாப் பாகவான் है जो आकर कांटों के जंगल को फूलों का बगीचा बना रहे हैं. பாபா தோட்டக்காரர். அவர் முள் நிறைந்த காடை பூக்களின் தோட்டமாக மாற்றுகிறார். उस बगीचे में कोई भी खौफनाक दुख देने वाली चीजें होती नहीं. அந்த தோட்டத்தில் எந்தவிதமான பயங்கரமான துக்கம் தரக்கூடிய பொருட்கள் இருக்கவே இருக்காது. ஓம் சாந்தி. பாடல் ஆகிர் வஹ்தின் ஆயா ஆஜ். கடைசியில் அந்த நாள் இன்று வந்துவிட்டது. ஓம் சாந்தி. रूहानी बाप बैठ रूहानी बच्चों को समझाते हैं. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். समझाएंगे तो जरूर शरीर द्वारा. கண்டிப்பாக ஷரீரத்தின் மூலமாகவே புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. ஆத்மா शरीर बिगर कोई कार्य नहीं कर सकती है. ஆத்மா ஷரீரம் இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய இயலாது. रूहानी बाप को भी एक ही बार पुरुषोत्तम संगम युग पर शरीर लेना पड़ता है. ஆன்மீக தந்தையும் கூட ஒரே ஒரு முறை புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் ஷரீரத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ये संगम युग भी है, इसको पुरुषोत्तम युग भी कहेंगे. இது சங்கம யுகம்தான், ஆனா இதை புருஷோத்தம சங்கம யுகம் என்றும் கூற முடிகின்றது. क्योंकि इस संगम के बाद फिर सत्युग आता है. ஏனென்றால் இந்த சங்கம யுகத்திற்கு பின்புதான் சத்யுகம் வருகின்றது. சத்யுகோபி புருஷோத்தம் யுக் கஹேங்கே. சத்யுகத்தையும் புருஷோத்தம யுகம் என்று சொல்ல வேண்டும். संगम युग पर आते हैं तो जरूर ये भी पुरुषोत्तम युग हुआ. சங்கம யுகத்தில்தான் பாபா வருகின்றார், எனவே இதுவும் புருஷோத்தமமான நேரம். यहाँ ही बच्चों को पुरुषोत्तम बनाते हैं. இங்குதான் குழந்தைகளை பாபா புருஷோத்தமர்களாக ஆக்குகிறார். फिर तुम पुरुषोत्तम नई दुनिया में रहते हो. பிறகு நீங்கள் புருஷோத்தம புதிய உலகத்தில் வசிக்கிறீர்கள். पुरुषोत्तम अर्थात उत्तम से उत्तम पुरुष ये राधे कृष्ण अथवा लक्ष्मी नारायण है. புருஷோத்தமம் என்றாலே உத்தமத்திலும் உத்தம புருஷர்கள், அதாவது ராதே கிருஷ்ணர் மற்றும் லக்ஷ்மி நாராயணர். ये ज्ञान भी तुमको है. இந்த ஞானம் கூட உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது. तुम्हारी प्रीत बुद्धि है नंबरवार पुरुषार्थ अनुसार. உங்களுடைய புத்தி அன்பான புத்தி, ஆனால் நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம். जितना प्रीत बुद्धि होगी उतना ऊंच पद पाएंगे. எந்த அளவிற்கு பிரீத் புத்தியோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். सवेरे उठकर बहुत प्यार से बाप को याद करना है. அதிகாலை எழுந்து மிக அன்போடு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். बल प्रेम के आंसू भी आए क्योंकि बहुत समय के बाद बाप आकर मिले हैं. அந்த அன்புல அன்பு கண்ணீரே வரணும், ஏனென்றால் வெகு காலத்திற்கு பின்பாக தந்தை உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். பாபா आप आकर हमको दुख से छुड़ाते हो. பாபா நீங்கள் வந்துதான் எங்களை துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றீர்கள்.
हम विष सागर में गोते काते कितना दुखी होते आए हैं. நாங்கள் விஷக்கடலில் மூழ்கி எவ்வளவு துக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அபி யஹே ரோரவ் நரக், அதிலும் இப்போது இது கொடுமையான நரகம். बाप ने समझाया है பக்தி பில்குல் அலக் சீஸ் है. பாபா புரிய வச்சிருக்காங்க, பக்தி முற்றிலும் தனிப்பட்ட விஷயம். ज्ञान सागर एक ही बाप है, ஞான கடல் ஒரே ஒரு பாபா தான். ऐसा नहीं कि ब्रह्मा विष्णु शंकर ज्ञान के सागर है. அப்படி அல்ல, பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஞான கடலா இருக்காங்க. नहीं, கிடையாது. பதீத் பாவன் ஏக் ही ज्ञान सागर को कहेंगे. பதீத பாவனன்னு ஒரே ஒரு ஞான கடலை மட்டும்தான் சொல்ல முடிகின்றது. ज्ञान से ही मनुष्य की सद्गति होती है. ஞானத்தின் மூலமாகவே மனிதர்களுக்கு சத்கதி ஏற்படுகிறது. சத்கதி के स्थान है दो, முக்திதாம் और जीवन मुक्तिधाम. சத்கதிக்கான இடங்கள் இரண்டு, ஒன்று முக்திதாமம், இரண்டாவது जीवन मुक्तिधामம். अभी तुम जानते हो बाबा आकर सच्ची सच्ची सत्यनारायण की कथा सुनाते हैं. இப்போ நாம தெரிஞ்சிட்டோம், பாபா வந்துதான் உண்மையிலும் உண்மையான சத்திய நாராயணருடைய கதை கூறுகின்றார். ஜூட்டே ஹீரே மோத்தி பி ஹோத்தே ஹேனா, அதாவது போலியான வைரங்கள் மற்றும் முத்துக்கள் கூட இருக்கு இல்லையா. ஆஜ்கல் ஜூட் கா போத் ஷோ ஹே. இன்றைய நாட்களில் போலி நகைகளுடைய அந்த பகட்டு அதிகமாக இருக்குது. உன்கி சமக் ऐसी होती है सच्चे से भी अच्छे है. அதனுடைய ஜொலிப்பு அப்படி இருக்கான், அசலை விட அந்த நகை எப்படி இருக்கான், போலி நகை நல்லா ஜொலிக்குது, நல்லா இருக்குது. ஓ ஜூட்டே பத்தர் பேலே நெய்த்தே. ஆனால் முன்னாடியெல்லாம், அதாவது அந்த காலத்தில் இந்த போலியான கற்கள்லாம் கிடையாது. பிச்சாடிமே விலாயத் சே ஆயே, பிற்காலத்தில் தான், அதுவும் அயல் நாட்டில் இருந்து தான் இதெல்லாம் வந்திருக்கு. ஜூட்டே சச்சே சாத் மிலா தேத்தே பத்தா நை படுத்தா ஹே. அந்த போலி நகையை அசல் நகையோட கலந்து செஞ்சிடுறாங்க, பார்க்கறதுக்கு தெரியவே மாட்டுதான். फिर ऐसी चीजें भी निकली जिसे परखते हैं. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்களாம், அப்படிப்பட்ட பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதை வச்சு என்ன பண்ணிடலாம், இதில் எவ்வளோ அசல் இருக்குது எவ்வளோ போலி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். மோத்தி பி ऐसे झूठे निकले जो जरा भी पता नहीं पड़ता है. முத்துக்களில் கூட போலி முத்துக்கள் வந்துருச்சா, ஆனால் பார்த்தா தெரியவே மாட்டுதான். அபி தும் பச்சோங்கோ கோய் சம்சய் நே ரேத்தா. இப்போ குழந்தைங்க உங்களுக்கு எந்த சந்தேகம் கிடையாது. சம்சய் வாலா ஃபிர் ஆத்தே ஹி நெய். யார் சந்தேகப்படுறாங்களோ அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதில்ல, இங்கே வர்றதே கிடையாது. बाप कहते हैं बड़े बड़े दुकान निकालो, ये एक ही तुम्हारा सच्चा दुकान है. பாபா சொல்ற, இப்போ பெரிய பெரிய கடை தரங்க, இதுதான் உங்களுடைய ஒரே ஒரு உண்மையான கடை. தும் சச்சி துக்கான் கோல்தே ஹோ, நீங்க தான் உண்மையான கடை திறக்கிறீங்க. பாபா நே போத் மிசால் சம்ஜாயே ஹே ஃபிர் பி ஜௌஹரி ஏன்னா. பாபா நிறைய உதாரணம் சொல்றாராம், ஏன்னா அவர் யாரு, நகை வியாபாரியா இருந்தார் இல்லையா. காது ஜேவர்மே நெய் சோனேமே படுத்தி ஹே. அந்த மக்கு கலப்பாங்க, அது நகையில கலக்க மாட்டாங்க, தங்கத்துல கலந்துட்டு தான் நகை செய்கிறாங்க. 26 कैरेट से 22 कैरेट बनाना होगा तो चांदी डालेंगे. 24 கேரட்லேருந்து 22 கேரட் தான் நகை உருவாக்கணும்னா வெள்ளி மெட்டல் இருக்கு இல்லையா, அதை கலந்துடுவாங்களா தங்கத்தோட. அபி தோ சோனா ஹேனே, இப்போ தங்கமே கிடையாது. சப்சே லேத்தே ரேத்தே, மற்றவங்கள்ட்ட இருந்து தான் தங்கத்தை நம்ம நாடு வாங்கிட்டு இருக்குது. ஆஜ்கல் நோட் பி தேக்கோ கேசே பனாத்தே. இன்னைக்கு நோட்டு, ரூபா நோட்டு கூட பாருங்க எப்படியெல்லாம் தயார் பண்ணுறாங்க. காகஜ் பி நெய்யே, பேப்பர் கூட இல்லாமல் போயிடுச்சான். பச்சே சமஜ்தே ஹே கலப் கலப் ऐसा होता आया है. குழந்தைங்க புரிஞ்சிட்டோமா, கல்பா இப்படி தான் நடந்திருக்கும். லாக்கர்ஸ் ஆதி குலாத்தே ஹே, லாக்கர்ஸ் கூட வச்சுக்கிறாங்க. ஜெய்சே கிஸ்கி தலாஷி ஆதி லீ ஜாத்தி ஏன்னா, எப்படி யார் வீட்லையாவது போய் என்ன பண்ணுறாங்களா, தேடுதல் வேட்டை நடத்துகிறாங்க இல்லையா லாக்கர்ஸ்லாம். बाबा कितनी गुह्य गुह्य बातें सुनाते हैं तो बच्चों को कितनी खुशी होनी चाहिए. பாபா எவ்வளோ ஆழமான விஷயங்கள்லாம் சொல்கிறாரு, அப்போது குழந்தைங்க உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும். கித்தனா சுக்ரியா மான்னா चाहिए, எவ்வளோ பாபாவுக்கு நன்றி தெரிவிக்கணும். பாப் கி யாத் மே रहने से स्वप्न भी अच्छे आएंगे. பாபா நினைவிலே இருந்தீங்கன்னா கனவுகள் கூட நல்ல நல்ல கனவுகள் வரும். சாட்சாத்கார் भी होगा, சாட்சாத்காரமும் கிடைக்கும். அச்சா, நல்லது. தாரணைக்கான சாரம், अपना ईश्वरीय रूहानी बर्थडे मनाना है, रूहानी कनेक्शन रखना है,
பிளட் கனெக்ஷன் நெகி, தன்னுடைய ஈஸ்வரிய ஆன்மீக பிறந்த நாள் கொண்டாட வேண்டும். ஆன்மீக கனெக்ஷனில் இருக்க வேண்டும். இரத்த கனெக்ஷன், இரத்த சம்பந்தம் வேண்டாம். ஆசுரி ஜிஸ்மானி பர்த்டே பி கேன்சல், அசுர உலகாய பிறந்த நாளை கேன்சல் செய்து விடுங்கள். वो फिर याद भी न आए, அது நினைவிற்கு கூட வரக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், अपना பேக் பேக்கேஜ் भविष्य के लिए तैयार करना, தன்னுடைய உடைமைகளை எதிர்காலத்திற்காக தயார்படுத்துங்கள். अपने पैसे भारत को स्वर्ग बनाने की सेवा में सफल करने ही, தன்னுடைய பைசாவை பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவையில் ஈடுபடுத்துங்கள். अपने पुरुषार्थ से अपने को राज तिलक देना ही, தன்னுடைய புருஷார்த்தத்தின் மூலம் தனக்குத்தான் ராஜ திலகத்தை கொடுக்க வேண்டும். பாபா வரதான் கொடுக்கிறாரு, ஸ்னேக और सहयोग की विधि द्वारा सहज योगी भव, ஸ்னேகம் மற்றும் சகயோகத்தின் விதி மூலம் सहज योगी भव. बाप दादा को बच्चों का स्नेह ही पसंद है, जो यज्ञ स्नेही और सहयोगी बनते हैं वो सहज योगी स्वतः बन जाते हैं. பாப் தாதாவுக்கு குழந்தைங்களுடைய ஸ்னேகம் தான் பிடிச்சிருக்குது. எந்த குழந்தைங்க யக்ய ஸ்னேகியா சகயோகியா இருக்காங்களோ அவங்க தானாவே சகஜ யோகி ஆயிடுவாங்க. சகயோக் சகஜ் யோகி, சகயோகம் பண்ணுறது தான் சகஜ யோகம். தில்வாலா பாப்கோ தில் கா ஸ்னேக और दिल का सहयोग ही प्रिय है. தில்வாலா பாபாவுக்கு உள்ளத்தின் ஸ்னேகம், உள்ளத்தின் சகயோகம் தான் பிரியமானது. சோட்டி தில்வாலே சோட்டா சௌதாக்கர் குஷ் ஹோ ஜாத்தே, பாபா சொல்கிறாங்க, சின்ன மனசு படைச்சவங்க சின்ன வியாபாரம் செஞ்சு அதிலே குஷி ஆயிடுறாங்க. और बड़ी दिल वाले बेहद का सौदा करते, பரந்த உள்ளமுடையவங்க பெரிய வியாபார பாபாட்ட செஞ்சிடுறாங்க. வேல்யூ ஸ்னேக் கீ ஹே, சீச் கீ நெய், மதிப்பு அன்புக்கு தான், நீங்கள் கொடுக்குற பொருளுக்கு கிடையாது. इसलिए சுதாமா கே கச்சே சாவல் காயே हुए ही, ஆகையால் தான் குஷேலர் கொடுத்த அந்த கைப்பிடி அளவு அரிசிக்கு தான் புகழ் இருக்குது. वैसे बल कोई कितना भी दे लेकिन स्नेह नहीं तो जमा नहीं होता. ஒருவேளை சிலர் நிறைய கூட கொடுக்கலாம், ஆனால் அவங்கள்ட்ட ஸ்னேகம் இல்லைன்னா அது சேமிப்பு கணக்கில் வராது. स्नेह से थोड़ा भी जमा करते तो वो पदम हो जाता, அன்புனால கொஞ்சம் கொடுத்தா கூட அது கோடி மடங்காயிடும். ஸ்லோகன், समय और शक्ति व्यर्थ न जाए इसके लिए पहले सोचो फिर पीछे करो. நேரம் மற்றும் சக்தி வீணாக கூடாது, அதற்காக முதலில் சிந்தித்து பிறகு செயலாற்றுங்கள். அவ்யக்த சமிக்கை இந்த மாசத்துக்கான தலைப்பு, अब लगन की अग्नि को प्रज्वलित कर योग को ज्वालारूप बनाओ. இப்போது லகன், ஈடுபாடு என்ற அக்னியை ஏற்றி வைத்து யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். பாப்தாதா குழந்தைங்களுக்கு விசேஷமான சமிக்கை கொடுக்கின்றார். குழந்தைகளே, இப்போது தீவிர புருஷார்த்தத்தின் ஈடுபாட்டை அக்னி ரூபத்தில் கொண்டு வாருங்கள். ஜுவாலாமுகியாகுங்கள். என்னவெல்லாம் மனதினுடைய மற்றும் சம்பந்தம் தொடர்பினுடைய கணக்கு வழக்குகள் மிச்சமாக இருக்கின்றதோ அவற்றை ஜுவாலா சொரூப நினைவின் மூலம் எரித்து விடுங்கள். अच्छा, ओम शांति.